வாரம் ஒரு வாசகர் பகுதியில் பெண் பிள்ளைகளோட ருது ஜாதகம் திருமண பொருத்தத்துக்கு பார்க்கணுமா, அதே நேரத்தில் ஜனகால ஜாதகம் இல்லைன்னா ருது ஜாதகத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த ருது ஜாதகம் ஏன் பார்க்குறோன்ற காரணம் தெரிஞ்சால் இந்த கேள்வி எழாது. அந்த காலத்துலலாம் பால்ய விவாகம் நடந்தது. அப்போ விவாகம் நடந்தோன்னே பெண் பிள்ளைகளை பேரண்ட்ஸ் வீட்டில் தான் வச்சுப்பாங்க. அவங்க பூப்படைகிற காலம், அதாவது மெச்சூர் ஆகிற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடும். அப்போது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்க ருது ஜாதகத்தை கணிச்சு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதாவது பையனோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலைகள் எந்த இது இருக்குது, சாதக பாதங்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அவங்க அனுப்புவாங்க. இதுக்கு தான் ருது ஜாதகம் பார்க்குற பழக்கம் வந்தது. இதையே பார்த்துட்டு அவங்க பையன் வீட்டுக்கு அனுப்புனா எல்லோரும் திருமணம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது திருமணத்துக்கான இது கிடையாது. இன்னமும் இந்த வழக்கம் சில அதாவது சவுத் தமிழ் பகுதியில் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கறதில்ல. இந்த கால நடைமுறையில் ருது எப்போ ஆகிறான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் வீட்லேயே இருந்தாங்க, அதனால் கண்டுபிடிக்கிறது எளிமையாக இருந்தது. ருது ஜாதகம் திருமணத்திற்கு அவசியம் இல்லை.